ராஜேஷ், எஸ்பி வேலுமணி தரப்பினர் முன்கூட்டியே சொல்லியிருந்தார்கள், அதிமுகவை பிளவுபடுத்த விரும்பவில்லை. நாங்கள் இன்னும் அதிமுகவில் இணைந்திருக்க அனைவரையும் ஒருங்கிணைத்து அதிமுகவின் பயணத்தை வெற்றி பாதையாக கொண்டு செல்லவே பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்து அவர்கள் முழங்கி வந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் தரப்பிலிருந்து ஒவ்வொருவராக இப்படி ராஜினாமா செய்யக்கூடிய விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? அதிமுக பிளவுபட்டிருக்கிறது, உண்மையாகி இருக்கிறது. இவர்கள் தாவேகாவிலும் இணைந்து வருகிறார்கள். மேலும் இந்த ராஜினாமாக்கள் அதிகரிக்கும் என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. நிச்சயமாக தனலட்சுமி, நீங்க குறிப்பிடுவது உண்மைதான். ஏற்கனவே எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்குமே அவர்கள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகாக அந்த நிபந்தனைகள் தளர்வு என்பது வந்தது. பொதுக்குழுவை நீங்கள் கூட்ட வேண்டிய அவசியமில்லை, ஒரு குழு அமைத்து தோல்விக்கான காரணத்தை ஆராயலாம், இரு தரப்பிலும் இருந்து இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் இடம்பெறலாம். அடுத்த கட்டமாக அதிமுகவை நகர்த்தக்கூடிய தேவை என்பது இருக்கிறது. கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் தமிழக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இன்றைக்கு 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. அதற்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்பது எஸ்பி வேலுமணி அவர்களுடைய அந்த தரப்பினருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே அவர் குறிப்பிட்ட சில காரணங்களை குறிப்பிட்டிருந்தார். 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். ஒரு அலை என்பது அடித்தது உண்மை. அந்த அலையில் கூட நாம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். 1,34,00,000 வாக்காளர்கள் நமக்கு வாக்களித்து இருக்கிறார்கள். அதனால் இது மிக தோல்வியோ படுதோல்வியே கிடையாது, மிகப்பெரிய வெற்றியை அதிமுக சந்தித்திருக்கிறது. மீண்டும் அரியணையில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது என்ற கருத்துக்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இரண்டு தரப்பினருமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற அந்த நிபந்தனை தளர்த்தப்பட்டு தங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அந்த மனுவை திரும்ப பெற வேண்டும் என்று அவர் எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் அந்த கோரிக்கையை நாங்கள் பரிசீலனை செய்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது வரைக்கும் அதற்கான முடிவு என்பது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வரவில்லை. குறிப்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பில் கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமோ என்ற அச்சத்தில் இவர்கள் ராஜினாமா செய்கிறார்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையை அவர் தெரிவித்திருந்தார். அப்படி என்றால் அதிமுகவினுடைய தலைமை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தாவ வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதன் காரணமாகத்தான் அதிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த ராஜினாமாவை அவர்கள் செய்வதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இதில் மற்றொரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு, தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய மன்னிப்பு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு நேரடியாக சபாநாயகர் அறைக்கு வந்து நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு அளித்த ஆதரவை திரும்ப பெறுகிறோம், நாங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இயங்குகிறோம், அவருடைய கருத்தை நாங்கள் பலப்படுத்த போகிறோம் என்றெல்லாம் அவர்கள் அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய இந்த நிலைப்பாடு என்பது மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் கட்சி தாவல் தடை சட்டம் என்பது அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொருந்தும். ஆனால் நாங்கள் மனம் திரிந்து விட்டோம், மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டோம் என்பதற்காக அந்த எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் சந்தித்த அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது இந்த சட்டம் பாயாது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கூறப்படுவது எந்த வகையில் அது சட்டத்திற்கு ஏற்புடையதாக இருக்கும் என்பது நமக்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதில் சபாநாயகருடைய முடிவுதான் மிகப்பெரிய ஒரு முடிவாக இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இப்போது கூட சி.வி. சண்முகம் தலைமையிலான அந்த அணியினர் தற்பொழுது கூட எம்ஆர்சி நகரில் அவங்க ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தொடர்ச்சியான அந்த ஆலோசனை அவர்கள் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கூட சி.வி. சண்முகம் பதிலளிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. தனது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்வதான அந்த குறித்த கேள்வி என்பது சி.வி. சண்முகம் இடத்தில் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் நத்திங் என பதில் கூறியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவலை பார்க்கும் பொழுது ராஜினாமா கடிதத்தை ஏற்க மறுத்திருக்கிறார் சபாநாயகர் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிமுகவினுடைய எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்க சபாநாயகர் மறுத்திருக்கிறார். ராஜினாமா கடிதத்தை கைப்பட எழுதி தருமாறு கேட்ட சபாநாயகர் ராஜினாமா கடிதம் ஏற்கப்படாததால் சபாநாயகர் அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறார் இசக்கி சுப்பையா என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தில்
குடத்தில் கொடுத்த அந்த இந்த இந்த வாதத்தை பார்க்கும் பொழுது நேற்று குடத்தில் மரகத குமரவேல்லாம் தங்களுடைய கைப்பட எழுதிதான் அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். ஏனென்றால் நாளை தினத்தில் அரசு ரீதியாக சட்ட ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் இந்த பிரிண்டட் மெத்தட் என்பது அங்கு அப்ளிகபிள் ஆகாது. அதன் காரணமாகத்தான் சபாநாயகர் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் என்று தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக இது நாம் பார்க்கும் பொழுது இது வந்து அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக காட்டக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது தனுஷ்.